வணக்கம். என் பேர் பக்தி ராட்டோட் and I'm a special need educator. Special children education and அவங்கள எப்படி overall development கொடுக்க முடியும். So I'm a special educator in that way. And நான் ஒரு special need childhood அம்மா. First of all, எனக்கு special need அந்த word பிடிக்காது. So I call my children, all the gifted children, as star children. ஏன்னா அவங்கள்ட்ட இருக்கிற ஷைன், அவங்கள்ட்ட இருக்கிற பவர் யார்ட்டையுமே இல்லை. You cannot expect that, or you cannot find that in any other child. So I call all those children who are gifted as star children. இப்போ இந்த வீடியோட பர்பஸ் என்னன்னா, நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் ரன் பண்ணுறேன், த ஸ்டார் இன் யோர் சைல்ட் பேரில் யூடியூப்பில். அண்ட் இந்த சேனலில் நான் என்ன பண்ணுறேன்னா, ஐ எம் ரீச்சிங் அவுட் டு ஆல் தோஸ் பேரண்ட்ஸ், கிராண்ட் பேரண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, யார் வீட்லேயும் அந்த ஸ்பெஷல் நீட் சைல்டு இருக்காங்க, ஸ்டார் சில்ட்ரன் இருக்காங்களோ, அவங்க எப்படி அவங்க சைல்டு ரிசல்ட்ஸ் as in developing themselves, அவங்க எப்படி அந்த சைல்டு டெவலப் பண்ண முடியும், க்ரோ பண்ண முடியும் with lots of love, with lots of patience. இந்த சேனலில் நான் நிறையா டிப்ஸ் கொடுக்குறேன், நிறையா மெத்தட்ஸ் கொடுக்குறேன், ஃப்ரம் நிறையா ஐடியாஸ் கொடுக்குறேன். நீங்கள் எப்படி அந்த சைல்டை இண்டிபெண்ட்டும் தன்னால் தன்னோட வேலை செய்ய முடியும், அந்த லெவலுக்கு கூட்டிட்டு வர முடியும். எல்லா சைல்ட்லையும் பொட்டென்ஷியல் இருக்கு. நம்ம சைல்டை நம்ம எப்படி we can bring them forward, அதை பற்றி நான் அந்த சேனலில் பேசுகிறேன். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் மை சேனல், த ஸ்டார் இன் யோர் சைல்ட் இன் யூடியூப். அண்ட் நான் ஏன் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, my child was 1 year when I got to know that she needs special attention. Normal child, normal abnormalனு கூட நான் சொல்ல மாட்டேன், மற்ற சில்ட்ரனோட ஜாஸ்தி அட்டென்ஷன் என் சைல்டுக்கு வேணும். அண்ட் அதுதான் அந்த சைல்டுக்கு க்ரோத் கொடுக்கும், டெவலப்மெண்ட் கொடுக்கும். ஸோ அது வந்து ஐ காட் டு நோ only at 1 year. பேசிக்லி அது நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, எல்லா சைல்டுக்கு பர்டிகுலர் மைல் ஸ்டோன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 3 monthsல அந்த எல்லா பேபிஸ் வில் ஹோல்ட் த நெக், சரியா? 5 monthsல அவங்க வந்து சப்போர்ட் இல்லாமல் உட்கார முடியும், 5 to 6 months. 7 months crawling பண்ணுவாங்க, டர்ன் ஓவர் பண்ணுவாங்க. By around 1 to 1.5 years they will start walking. இதெல்லாம் ஃபிசிக்கல் மைல் ஸ்டோன்ஸ். அதே மாதிரி ஸ்பீச் டெவலப்மெண்ட்டும் வரும். வித்தின் அ இயர் நியர்லி 50 words வரைக்கும் சில பசங்க பேசுவாங்க, சில பசங்க மினிமம் 10 to 20 words பேசுவாங்க. பட் they'll start speaking. அந்த ஸ்பீக்கிங் வந்து பேப்லிங்காகவும் இருக்கலாம், அது கூட இருக்கலாம், இல்லை அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, அதெல்லாம் கூட சொல்லலாம். ஸோ எவ்ரிதிங் இஸ் டிஃப்ரெண்ட் ஃபார் எவ்ரி சைல்டு. அண்ட் ஏன் பொண்ணு அது பண்ணாமல் இருந்தா, ஸோ ஐ வென்ட் டு டாக்டர்ஸ் டு செக் வாட் இஸ் ராங் வித் மை சைல்டு. ஸோ அந்த சீரீஸ் ஆஃப் டெஸ்ட் அண்ட் ரிப்போர்ட்ஸ்லாம் பண்ணதுக்கப்புறம் தெரிஞ்சது that my child has 15q duplication syndrome. இது ஒரு நியூ syndrome maybe for you, but and for me too. Now when I got to know that my child has this syndrome, அது ஒரு chromosomal defect, so nothing can be done in this. அதனால only therapies and therapies அதுதான் நம்ம சைல்டுக்கு ஹெல்ப் பண்ணும். So after 12 years of my child growing with therapies, with non-stop hard work, not only from my side but also from my child's end, அவளும் அவ்வளவே தான் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கா by doing all the exercises, the therapies. It was a very long journey. So
அந்த பீரியடை க்ராஸ் பண்ணுறது, நாட் தட் நவ் ஷீ இஸ் ஓகே, ஈவன் நவ் ஷீ நீட் ஸ்பெஷல் அட்டென்ஷன், ஈவன் நவ் அவங்க பின்னாடி நம்ம ஒர்க் பண்ணுறது இருக்கு. பட் எஸ், அவங்க பெட்டர் பொசிஷனில் இருக்காங்க டு டூ தேர் ஒர்க் இண்டிபெண்ட்லி. ஸோ இந்த சேனலில் நான் அதை பற்றி தான் நான் பேசுகிறேன். தட் இஃப் ஐ கேன் டூ this with my child and bring her from point A to point B, why can't other parents who have star children do? So adanal in the channel na start pannen and I am trying to reach out to as many people as possible. Ena one point is there when namalku theriyadu innume enna pannom, next step enna, now what, in the problem ku enna solution. Sila with star children, variety of difficulties namakku munadi varum each and every day is challenging. Adanal and every challenge நம்ம எப்படி overcome பண்ண முடியுமோ அத பத்தி நான் இந்த சேனல்ல பேசிட்டு இருக்கேன். If you can follow and subscribe to my channel, please do. The star in your child. நானும் ட்ரிச்சில இருந்து தான் வந்திருக்கேன். So I wish my Trichy fellow citizens will support me and encourage me in this path. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண முடியுமோ ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப், ஸோ தட் நான் இன்னும் ஜாஸ்தி பீப்புளுக்கு ரீச் பண்ண முடியும் அண்ட் ஹெல்ப் பண்ண முடியும் இன் மை லிட்டில் வே. என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் ஆல் அபவுட் மை சேனல். இப்போ ஸ்பெஷல் நீட் சைல்ட் பற்றி பேசணும்னா, சாரி அகேன், I like to call them star children. Special needs சொல்ல போது it is easy for you to understand, so நான் special needs சொல்றேன். But yes, our star children can grow tremendously. அவங்களுக்கு potentials ரொம்ப ஜாஸ்தி. All that they need is a positive environment. அந்த child நம்ம எப்படி grow பண்ண முடியும், எப்படி develop பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, அந்த சைல்டுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால பாசிட்டிவ் என்வாயர்மெண்ட் கொடுக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ கொடுக்கணும். ஏன்னா எனக்கு தெரியும், ஏன்னா நான் ஒரு மதர் ஆஃப் அ ஸ்டார் சைல்டு, அதனால எனக்கு தெரியும் எவ்வளோ டிஃபிகல்ட் இதுன்னு. பட் நத்திங் இஸ் இம்பாசிபிள் இல்லையா? நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஒரு லிமிட்டேஷனே இல்லை. ஒரு மெத்தட் ஒர்க் பண்ணலன்னா இன்னொன்று மெத்தட், அந்த மெத்தட் ஒர்க் பண்ணலன்னா தேர்ட் மெத்தட், அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கிரியேட்டிவாகவும் ஃப்ளெக்சிபிளாகவும் இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பசங்களோட. ஸோ அவங்கெல்லாம் சூப்பர்வா க்ரோ பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு ஒரு லிமிட்டேஷன், ஒரு வாலே இல்லை. தே கேன் ஃப்ளை ஹை. ஸோ அதுக்கு பேசிக் மெத்தடாலஜிஸ் இருக்கு, பேசிக் வேஸ் இருக்கு டு ரீச் அவுட் டு அவர் சில்ட்ரன் டு கெட் த ரிசல்ட்ஸ் ஆர் கெட் தட் டெவலப்மெண்ட் ஃப்ரம் தெம். அண்ட் மெயின் நம்ம லைஃப் பேசிக்லி வில் கோ அரவுண்ட் வித் தெரப்பீஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா ஒர்க், எக்ஸ்ட்ரா ஸ்டடீஸ், ரெமிடியல் செஷன்ஸ், இதில் தான் போயிடும். பட் எஸ், இது எல்லாம் தான் நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட். ஃபிசியோதெரப்பியாக இருக்கட்டும், ஆக்குபேஷனல் தெரப்பியாக இருக்கட்டும், எந்த தெரப்பி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அண்ட் எவ்ரி சைல்டு அதை அட்ரஸ் பண்ணுறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மை சைல்டு மே ரெஸ்பாண்ட் டு ஒன் பர்டிகுலர் வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். உங்கள் சைல்டு வேறு விதத்தில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம சைல்டுக்கு என்ன ரைட்டோ அதுதான் நம்ம செய்யணும். அந்த அடுத்த சைல்டோட அம்மா இது பண்ணிட்டாங்க, ரிசல்ட் கிடைக்குது, நம்ம அதை அந்த பேட்டர்னை யூட்டிலைஸ் பண்ணலாம்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் யூட்டிலைஸ் பண்ண போது we see our child is not giving or not responding, நம்ம அந்த மெத்தடை சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்வாயர்மெண்ட் நம்ம கொடுக்கறது என்வாயர்மெண்ட் ஆஃப் லவ், ரெஸ்பெக்ட், அக்செப்டன்ஸ். நம்மளுக்கு இந்த சைல்டு இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம அதை அக்செப்ட் பண்ணி அது அவங்க கூட இருந்து ஒர்க் பண்றது தான் இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ வாட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் கிவிங் தெம் அன்லிமிட்டெட் லவ். அக்செப்டன்ஸ்னா நீங்க எப்படி இருக்கீங்களோ அதே எனக்கு போதும். அண்ட் சப்போர்ட். அவங்களுக்கு இந்த 3 things ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஒரு பாசிட்டிவ் என்வாயர்மெண்ட் அங்கே if we want to give our child that. And இது 3 அவங்களுக்கு நல்லா கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வீட்டில் இருந்து. இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஒன் பேரண்ட். என் வீட்டில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்,
அடுத்தவங்க அதர் பேரண்ட் மைட் பி அ ஃபாதர் ஹூ இஸ் ஒர்க்கிங் வித் த சைல்ட். இன்னொன்று வீட்டில் அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க அந்த சைல்டோட, அந்த ஸ்டார் சைல்டோட. ஸோ யார் வேணாலும் ஒர்க் பண்ணட்டும், பட் அந்த என்வாயன்மெண்ட் நம்ம கொடுக்குறோம் இல்லையா, ஈச் அண்ட் எவ்ரி மெம்பர் ஆஃப் தட் ஃபேமிலி ஷுட் அக்செப்ட் த சைல்ட். ஈச் அண்ட் எவ்ரி மெம்பர் ஆஃப் த ஃபேமிலி அந்த சைல்டுக்கு லவ் கொடுக்கணும், சப்போர்ட் கொடுக்கணும், என்கரேஜ்மெண்ட் கொடுக்கணும். இந்த பாசிட்டிவ் என்வாயன்மெண்ட் இருந்துச்சுன்னா we can see great results in our child. இப்போ next என்ன work பண்ணணும்னா we can give them a lot of points. Point system, reward system is more effective than punishment. நீங்க அந்த சைல்டுக்கு ஸ்டார்ஸ் கொடுக்க ஆரம்பிங்க, கோல்டன் ஸ்டார்ஸ். ஒரு சார்ட் நான் பண்ணி வச்சிருக்கேன். அந்த சார்ட்ல ஐ வில் டெல் குட் பிஹேவியர் 5 stars, குட் ஸ்டடீஸ் நீங்க கொடுத்ததுனால உங்களுக்கு 10 stars நான் கொடுக்குறேன், நீங்க எக்ஸசைஸ் நல்லா பண்ணிக்கீங்க உங்களுக்கு 15 stars நான் கொடுக்குறேன். ஸோ அந்த மாதிரி நான் ஸ்டார்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சதுலேருந்து my child shows a lot of development, a lot of interest in doing what we're doing with her. நீங்க அவங்களுக்கு படிக்க உட்கார சொல்றீங்க, இல்ல அவங்களுக்கு எக்ஸசைஸ் கொடுக்குறீங்க, என்ன வேணாலும் கொடுத்தா இந்த பாயிண்ட் சிஸ்டம், ரிவார்ட் சிஸ்டம்னு நம்ம சொல்லுவோம். இது வந்து பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் மாதிரி. அந்த பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் நம்ம பசங்களுக்கு நம்ம கொடுத்தோம்னா they will show a lot of interest. when அவங்க இன்ட்ரெஸ்ட் காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், you will see the child improving in all ways. சரியா? So acceptance, love, unconditional love basically, and support, reward system, positive reinforcement கொடுத்துட்டே இருக்கணும். I know it is a stressful period. நம்ம சில நேரம் நம்மள கண்ட்ரோல் பண்ண முடியாது. We will start shouting at the child, or sometimes I've seen parents hitting the child also. So other please avoid பண்ணுங்க, because they don't know what they're doing. அவங்களுக்கு தெரியாது. அவங்க வேணுக்குனே என்னைக்குமே will not hurt the opposite person. God has made them that way. So let us accept the child and help it grow as they are. நான் எல்லா வீடியோஸ்லயும் சொல்வேன், keep telling your child that your child is best just the way they are. Your child is amazing just the way they are. Give them a lot of hugs. நீங்க hugs கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பசங்களுக்கு, it releases dopamine and serotonin in the brain. இந்த dopamine and serotonin வந்து happy neurotransmitters. In the neurotransmitters na, these happy neurotransmitters will release a chemical which will bring positive change in the child. Love, acceptance, support, encouragement, positive reinforcements, lots of good words to the child, blessings to the child, and hugs. This environment, if given to a child with needs special attention, they will grow immensely. அவங்க சூப்பர்வா grow பண்ணிடுவாங்க. நீங்க நினைச்சு கூட பார்க்க மாட்டீங்க, அவ்வளோ நல்லா உங்களுக்கு வந்து எல்லா இடத்துல இருந்து உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கிடைக்கும். That child will develop fantastically. So this is a positive environment that we can give. வீட்டில் நம்மளால கொடுக்குற environment, இந்த environment நீங்க கொடுத்தீங்கன்னா it will be the best for your child. அப்புறம் if I'm going to talk about how we as a parent should have the mental state of mind. ஏன்னா நம்ம சைல்டு பாசிட்டிவ் என்வாயன்மெண்ட் கொடுத்ததுலேருந்து நம்ம மென்டல் ஸ்டேட்டும் ரொம்ப எஃபெக்ட் ஆகிட்டு இருக்கு. பிகாஸ் டீலிங் வித் அ சைல்ட் வித் ஸ்பெஷல் நீட்ஸ் ரிக்வயர்ஸ் அ லாட் ஆஃப் பேஷன்ஸ். நம்மளுக்கு ரொம்ப ஜாஸ்தி பேஷன்ஸ் வேணும். ரொம்ப என்ன சொல்றது, நம்ம மைண்ட் காமா இருக்கிறது தான் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா வித் நம்ம நார்மல் சில்ட்ரன்ட்டையும் we see parents getting hyper. Just imagine 24/7 நாங்க ஸ்பெஷல் நீட் சைல்ட் ஸ்டார் சில்ட்ரனோட இருந்துட்டு இருக்கோம். It is not easy, not at all easy. So நம்ம பர்சனல் மென்டல் ஸ்டேட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு நம்மளால அது ஸ்டேபிளா வைக்கிறதுக்கு நம்ம என்ன வேணாலும் பண்ணணும். That is what I prefer doing is
ஒரு நாளைக்கு 1 hour அட்லீஸ்ட் கிவ் இட் டு யுவர் செல்ஃப். உங்களுக்காகவே அந்த 1 hour நீங்க கொடுங்க. அந்த 1 hourல உங்களுக்கு பிடிச்ச வேலை நீங்க செய்யுங்க. உங்களுக்கு என்ன ஃபேவரட் ஹாபியா இருக்கும், ரீடிங், இல்ல டிவி பார்க்கறது, இல்ல டிராயிங் பண்றது, கலரிங் பண்றது, குக்கிங் பண்றது, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது அந்த 1 மணி நேரத்துல பண்ணுங்க. உங்களுக்குன்னு நீங்க டைம் கொடுங்க. யூ பி ஹாப்பி. நீங்க ஹாப்பியா இருந்தாதான் நீங்க அந்த பசங்க that you can give that love and happiness to your child. So நீங்க try to give that 1 hour me time அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்க me time கொடுத்தீங்கன்னா அந்த us time with your child will be positive. So give time for yourself. Walking பண்ணுங்க, jogging பண்ணுங்க, exercise பண்ணுங்க, feel happy about yourself. நீங்க உங்களை accept பண்ணீங்கன்னா தான் you will accept your child. And acceptance is the key. எந்த விஷயத்தையும் நீங்க first accept பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், achieving results is easy. So your mental state is equally important. நீங்க பாசிட்டிவா இருக்கணும், நீங்க ஹாப்பியா இருக்கணும், நீங்க full energy and strength இருக்கணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணுமோ அது பண்ணுங்க. Have a healthy diet. Make sure your child has a healthy diet. Make sure you have a positive environment. உங்க mental state குட் இருக்கணும். அப்பதான் நீங்க உங்க சைல்டுக்கு அந்த பாசிட்டிவ் என்வாயர்மெண்ட் கொடுக்க முடியும். இதோட ஜாஸ்தி if you want to know, I am sure you will find it in my channel, The Star in Your Child on YouTube. And I hope if you are a mother or a father or a grandfather or grandmother of a star child, you are doing an amazing job. நீங்க ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. Keep doing this good work. நீங்க ஒரு லைஃப் மோல்ட் பண்றீங்க. ஒரு 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 லைஃப் is blooming in front of you. Give full positive energy to that life. உங்களால முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவா இருங்க. முடிஞ்ச அளவுக்கு அந்த பேபியை சப்போர்ட் பண்ணுங்க, அந்த சைல்டை சப்போர்ட் பண்ணுங்க, என்கரேஜ் பண்ணுங்க. ரொம்ப பாசிட்டிவா இருங்க. நீங்க என்ன பண்றீங்களோ is brilliant. Hats off to you. நீங்க உங்க ஹார்ட் ஒர்க்கை never give up on your hard work. இன்னைக்கு டிஃபிகல்ட்டா இருக்கும், நாளைக்கு அதே சேம் டாஸ்க் ஈஸியா இருக்கும். But that will happen only if you don't give up. So please don't give up. Be strong, be positive, stay strong, stay positive, stay safe. Until then, take care. Bye-bye.